தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். என்னுடைய சுகவீனம் காரணமாக 2 சிறுநீரகங்களும் செயலிழந்த சூழ்நிலையிலே ஒரு மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய காரணத்தால் எனக்கு பண உதவி தேவைப்படுவதாக ஊடகங்கள் வாயிலாக உள்ளது கோரிக்கை ஒரு வாரத்துக்குள்ளே நான் கேட்ட தொகையை அனுப்பி உதவி இருக்கிறார்கள். நான் தயக்கக்காரமாக 2 வாரங்களாக தயங்கி ஆரம்ப சிகிச்சைக்கான தொகையைத்தான் கேட்டிருந்தேன். அதன் பின்னர் தொடர் மருத்துவ சிகிச்சை கேட்கவில்லை. அதை சேர்த்து அனுப்பியது போல அனுப்பியிருக்கார்கள். ஆகவே இந்த உள்ளங்களுக்கு, தமிழ் உறவுகளுக்கு கோடான கோடி நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு, அதே நேரத்திலே வங்கிகள் தங்களுடைய நடைமுறையை வைத்துக் கொண்டு எவ்வாறு பணம் அங்கிருந்து வந்தது, அதுக்கான காரணங்களை தருமாறும் கேட்டிருக்கிறார்கள். பொதுமக்களுக்கு எந்த விதமான சிரமம் விசாரணைகளை நான் மாத்திரம் எதிர்கொள்வதற்கு தீர்மானித்திருக்கின்றேன். பொதுமக்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அவ்வாறு பிரச்சனை ஏற்பட்டால் அவர்களுக்காக முகம் கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. அதை நீங்கள் எது பொதுமக்களை இதை பற்றி தயக்க வேண்டியதில்லை. குறிப்பாக வெளிநாட்டிலிருந்து பணங்கள் ஏதாவது அமைப்புகள் ஊடாக அனுப்பப்படுகிறதா என்பதை பற்றியும் அவர்கள் தீவிரமான விசாரணையை நடத்திக் கொண்டு, எதுவாறு இருந்தாலும் இந்த உதவியை செய்த அத்தனை பேருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, புதிதாக இனிமேல் நீங்கள் பணத்தை தேடுவதற்கான முயற்சிகளிலே ஈடுபட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு, இந்த பணத்தை முழுமையாக விவரங்களை வெளியிடுவேன். அது மாத்திரமல்ல, இதிலே எனது செலவுக்கு போக மீதியா வருகின்ற பணத்தை வைத்துக் கொண்டு தமிழீழ தேசிய விடுதலை போராட்டத்துக்காக நினைவு சின்னங்களை அமைப்பதற்காகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நான் உதவிகளை செய்வதற்கும் தீர்மானித்திருக்கின்றேன். அந்த வகையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை வெளிநாட்டில் இருப்பவர்கள் உணர்வாளர்கள் இங்கு இல்லை என்று 2 பேரும் போட்டியிடுவது போல இந்த உதவிகளை அனுப்பியிருக்கிறார். அது நெஞ்சத்தை நெகிழ வைத்திருக்கிறது. நான் மக்கள் எங்களை கைவிட்டு விட்டார்களா, குறிப்பாக இலட்சியத்தை அவர்கள் மறந்து விட்டார்களா என்று கேட்ட கேள்விக்கு இல்லை, அவர்கள் நாங்கள் மறக்கவில்லை என்பதை மீண்டும் மீண்டும் உறுதிபட தெரிவித்திருக்கு. அந்த வகையிலே இனி அரசியலிலே ஈடுபடுகின்ற பொழுது எங்களுடைய சுயநங்கள் காரணமாக நீங்கள் ஓய்வு பெறலாம் என்று கூறியதை கூட நான் அதை பரிசீலிக்கலாம் என்று எண்ணி இருந்த பொழுது இப்போ இந்த அவர்களிடம் அந்த உதவிய செய்தி இல்லை, நீங்கள் ஒதுங்கக்கூட கடைசி வரை சேவையாற்ற வேண்டும் என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே என்னுடைய மரணப்படுக்கையிலும் நான் தமிழினத்தினுடைய விடுதலைக்காக உழைப்பேன் என்று கூறிக்கொண்டு, இந்த உதவிகளை இந்த ஊடக சந்திப்புகளை ஏற்பாடு செய்த நண்பர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, பங்களிப்பு செய்த அத்தனை பேர் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். சிறுநீரக மாற்று சிகிச்சையை மேற்கொள்வதற்காக பொதுமக்களிடம் நிதியுதவி கோரிய வல்வெட்டித்துறை நகரசபை தவிசாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான MK சிவாஜிலிங்கம் இன்றைய தினம் ஊடக சந்திப்பொன்றை நடாத்தி நிதியுதவி அளித்த பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தார். தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். என்னுடைய சுகவீனம் காரணமாக 2 சிறுநீரகங்களும் செயலிழந்த சூழ்நிலையிலே ஒரு மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய காரணத்தால் எனக்கு பண உதவி தேவைப்படுவதாக ஊடகங்கள் வாயிலாக உள்ளது கோரிக்கை ஒரு வாரத்துக்குள்ளே நான் கேட்ட தொகையை
அனுப்பி உதவி இருக்கிறார்கள். நான் தயக்கக்காரமாக 2 மாதங்களாக தயங்கி ஆரம்ப சிகிச்சைக்கான தொகைத்தான் கேட்டிருந்தேன். அதன் பின்னர் தொடர் மருத்துவ சிகிச்சை கேட்கவில்லை. ஆனால் அதை சேர்த்து அனுப்பியது போல அனுப்பியிருக்கிறார்கள். ஆகவே இந்த உள்ளங்களுக்கு, தமிழ் உறவுகளுக்கு கோடான கோடி நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு, அதே நேரத்திலே வங்கிகள் தங்களுடைய நடைமுறையை வைத்துக்கொண்டு எவ்வாறு பணம் அங்கிருந்து வந்தது, அதுக்கான காரணங்களை தருமாறும் கேட்டிருக்கிறார்கள். பொதுமக்களுக்கு எந்த விதமான சிரமம் விசாரணைகளை நான் மாத்திரம் எதிர்கொள்வதற்கு தீர்மானித்திருக்கின்றேன். பொதுமக்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அவ்வாறு பிரச்சனை ஏற்பட்டால் அவர்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய, அவர்களுக்காக முகம் கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. அதை நீங்கள் எது பொதுமக்களை இதை பற்றி தயக்க வேண்டியதில்லை. குறிப்பாக வெளிநாட்டிலிருந்து பணங்கள் ஏதாவது அமைப்புகள் ஊடாக அனுப்பப்படுகிறதா என்பதை பற்றியும் அவர்கள் தீவிரமான விசாரணை நடத்தி கொண்டு, எதுவாக இருந்தாலும் இந்த உதவியை செய்த அத்தனை பேருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, புதிதாக இனிமேல் நீங்கள் பணத்தை தேடுவதற்கான முயற்சிகளிலே ஈடுபட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு, இந்த பணத்தை முழுமையாக விவரங்களை வெளியிடுவேன். அது மாத்திரமல்ல, இதிலே எனது செலவுக்கு போக மீதியா வருகின்ற பணத்தை வைத்துக்கொண்டு தமிழீழ தேசிய விடுதலை போராட்டத்துக்காக நினைவு சின்னங்களை அமைப்பதற்காகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நான் உதவிகளை செய்வதற்கும் தீர்மானித்திருக்கின்றேன். அந்த வகையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை வெளிநாட்டில் இருப்பவர்கள் உணர்வாளர்கள் இங்கு இல்லை என்று 2 பேரும் போட்டியிடுவது போல இந்த உதவிகளை அனுப்பியிருக்கிறார். அது நெஞ்சத்தை நெகிழ வைத்திருக்கிறது. நான் மக்கள் எங்களை கைவிட்டு விட்டார்களா, இலட்சியத்தை, குறிப்பாக இலட்சியத்தை அவர்கள் மறந்து விட்டார்களா என்று கேட்ட கேள்விக்கு இல்லை, அவர்கள் நாங்கள் மறக்கவில்லை என்பதை மீண்டும் மீண்டும் உறுதிபட தெரிவித்திருக்கு. அந்த வகையிலே இனி அரசியலிலே ஈடுபடுகின்ற பொழுது எங்களுடைய சுயநங்கள் காரணமாக நீங்கள் ஓய்வு பெறலாம் என்று கூறியதை கூட நான் அதை பரிசீலிக்கலாம் என்று எண்ணி இருந்த பொழுது, இப்போ இந்த அவர்களிடம் இந்த உதவிய செய்தி இல்லை, நீங்கள் ஒதுங்கக்கூட கடைசி வரை சேவையாற்ற வேண்டும் என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே என்னுடைய மரணப்படுக்கையிலும் நான் தமிழினத்தினுடைய விடுதலைக்காக உழைப்பேன் என்று கூறிக்கொண்டு, இந்த உதவிகளை இந்த உலக சந்திப்புகளை ஏற்பாடு செய்த நண்பர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, பங்களிப்பு செய்த அத்தனை பேர் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.